நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வெண்ணிலாவோட அப்பாவோட பைக் டி. வீட்ல தான் இருக்கார் போல இருக்கு. நல்லது தானடி, நம்ம வருவோம்னு அவகிட்ட சொல்லிட்டல. சொன்னேன், ஆனா வராதீங்க, அப்பா சத்தம் போடுவாங்கன்னு சொன்னான். ஏய், அவ கிடைக்கிறா, வாடி நம்ம போய் பேசலாம். ஏய், நம்ம போறதுனால அவளுக்கு அடிக்கடி விழ போகுதுடி. நம்ம போய் பேசினா அடி தாண்டி விழும். நம்ம பேசலன்னா ஸ்கூல் விட்டே மாத்திருவாங்க. இது பெற்று யோசி. சரி வா போய் பேசலாம். அது அக்கா அக்கா. ஏய், அவங்க அம்மா உனக்கு அக்காவா? வேற எப்படி கூப்பிடுறது? அம்மானு கூப்பிடுறி. அம்மா அம்மா அம்மா. உனக்கு இருக்க நக்கல் இருக்கே. ஏய், சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கோம். 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், கோச்சக்காதப்பா. அம்மா அம்மா. யாரு? நாங்க வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஏய் வெண்ணிலா. என்னம்மா? என்னப்பா? சும்மா தாண்டி உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்பா இல்லையா? அப்பாவை ஏண்டி பாக்கணும்? இல்லம்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா கிட்டயா? என்ன பேசணும்? வெண்ணிலா. ஓ அதுவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க முதலாளி கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா பண்ணி தர சொல்ற, சரியா? என்னங்க என்னங்க? வரேன்டி. என்ன? ஏங்க, இவங்கெல்லாம் நம்ம வெண்ணிலா கூட படிக்கிறவங்களாம். உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்காங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லங்க, நம்ம பொண்ணு புது ஸ்கூல்ல சேர்றால, அவங்களும் அந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அப்படியாமா? இல்லைங்கப்பா, நாங்க அதுக்காக வரல. வேற என்ன? வெண்ணிலாவை அந்த ஸ்கூல்ல சேர்க்க வேணாம் தான். ஏய், ஸ்கூல்ல சேர போறேன்னு தானே வந்தீங்க? என்ன வெண்ணிலா? நான் எதுவும் சொல்லலப்பா. இல்லைங்கப்பா, அவ எதுவும் சொல்ல, நாங்க தான். நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சார், எங்களை பிரிச்சிடாதீங்க சார். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? இவன் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்றதுக்கு வாய்ப்பு வந்திருக்க, தடுக்க வந்திருக்கீங்க? இல்ல அங்கிள், எங்க ஸ்கூல்லே வெண்ணிலா நல்லா தான் அங்கிள் படிப்பா. அந்த ஸ்கூல்ல சேர்ந்தா இதை விட நல்லா படிப்பா. அதுக்கு இல்ல அங்கிள். என்னடி இது? இங்க பாருங்க, இது வந்து மிட்டாய் சாப்பிடுற சின்ன பசங்க விஷயமே இல்ல. இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். இதுல நீங்க தலையிடாதீங்க. இல்லம்மா, அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க பாருங்க, அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ப்ளீஸ்மா. ஏய், என்னங்கடி உங்களோட பெரிய தொலையா போச்சு? ஏண்டி, இதெல்லாம் உன் வேலைதானா? இல்லம்மா. இத பாருங்க, இவ நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுனால அந்த ஸ்கூல்ல சேர்ந்தா அவளுக்கு ஃபீஸே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல அங்கிள், எங்க ஸ்கூல்ல கூட ஃபீஸ் கம்மி தான் அங்கிள். அது கூட ஸ்காலர்ஷிப்பா திரும்பி வந்துரும் அங்கிள். அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, சரியா? எங்க ஸ்கூல்ல ஸ்டாலின் சார் இருக்காங்க அங்கிள், சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க அங்கிள். சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சோம். ஏய், வாயை மூடுங்கடி. 10வதுல ஃபர்ஸ்ட் வந்தா 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. நீ தருவியா? +2ல ஃபர்ஸ்ட் வந்தா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம காலேஜ்ல சீட் வேற ஃப்ரீ. ஆமாமா, அண்ணாச்சி காலேஜ் வேற கட்ட போறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அண்ணாச்சி ரொம்ப கெட்டவரு, பணம்லாம் தர மாட்டாரு. எங்க அப்பாவை அவர் லாரி தான் அடிச்சிருச்சு, இது வரைக்கும் காசே தரல. ஓ, அதான் என் மனசு நீ கலைச்சு விடுறியா? அவரு நல்லவர் இல்ல, அதான் சொல்றேன். ஏய், வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுறீங்க? என் பொண்ணு நான் அங்கதான் சேர்க்க போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், உங்களுக்கு கிளம்ப சொல்லுடி. ஏய், வேற என்ன? வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலாம். ஏய், வாடி உள்ள போலாம். வா. இதெல்லாம் உன் வேலைதானா? இல்லம்மா. நீதான் அவங்க கிட்ட சொல்லி வர வச்சியா? இல்லம்மா, நான் எதுக்கு இப்படி சொல்லல. பண்ற? ஏய், என்னங்கடா அன்னைக்கு கல்யாண விஷயமா சாரு கிட்ட பேசிட்டு வரேன்னு வீராப்பா போனீங்க. நானும் சரி நீங்க போன விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்க இஷ்டத்துக்கு போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு வரீங்க. என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க மனசுல? அது சொல்லி எதுக்கு ஒண்ணு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும் தான். ஏன், என்னாச்சு? நீங்க என்ன கல்யாண புரோக்கரா? நான் அசிங்கமா கேட்டாரு. அப்படியா கேட்டாரு? பெரிய மனுஷமே நடந்துக்காதீங்கன்னு சொன்னாரு. வேற ஒன்னும் கேட்கலையே. யார் சொல்லி நீங்க இப்படி என்கிட்ட இருந்து பேசுறீங்க கேட்டாரு. ஐயோ, அதுக்கு நீங்க என்னடா சொன்னீங்க? உண்மை யாரு சசனா இருக்குருவி, அதனால நீதான் இதை பேசணும்னு சொல்லிட்டோம். அட பாவீங்களா, அதே புறா என்ன மட்டும் கரெக்டா கொத்து விடுறீங்க. நீ எனக்கு கேட்க சொன்ன. ஏய், நீங்க என்னடா சொன்னீங்க? நாங்களாம் போய் சொன்னோம்னா சார் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு. இங்க பார், சார் என்கிட்ட கேட்டாருன்னு வச்சுக்கோ, சார் நான்லாம் கேட்க சொல்ல சார், பசங்களே தான் போய் சொல்றானுங்கன்னு சொல்லிடுவானே. அப்படி சொல்லி சாரை ஏமாத்த முடியாது. முடியுமே. முடியாது. ஏன்? ஏன்னா நீ சொன்னதெல்லாம் சார் கேட்டாரு. அவருனா பின்னாடி நீ நான் கேட்டுக்கிறாரு. ஆமா. குருவி இல்லையா? வணக்கம் சார். இதெல்லாம் தேவையா உனக்கு? என்ன சார்? என்ன நொன்ன சார்? ஏயா இருக்கிற உங்களாம் சேர்ந்து கொலை போறது போதாதா? எதுக்கு
பசங்களை போய் இதில் இன்வால்வ் பண்ற? அது இல்ல சார், அவனுங்க தான். இங்க பாரு உருவி, அவங்க எல்லாம் சின்ன பசங்க, இந்த விஷயத்துல போய் அவங்களை இன்வால்வ் பண்ணலாமா? சொன்னேன் சார், அவனுங்க தான் நாங்கெல்லாம் சின்ன பசங்க இல்லைன்னு சொன்னானுங்க சார். குருவி, என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? என்னையா சொல்ற? ஏன் சார் சமிதா டீச்சரா வானான்றீங்க? யோ, பசங்க என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? சார், இதுல தப்பா நினைக்க என்ன சார் இருக்குது? என்ன பேசுற நீ? என்ன பார்த்தா பசங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. ஏன் சார், அது நல்ல விஷயம் தானே சார்? எதியா நல்ல விஷயம்? சார், காதல் தப்பா சார்? ஆமையா தப்பு. காதல் நல்லது தானே சார்? இங்க பாரு உருவி, அது நல்லதுதான். எப்ப யாராருக்கு நடுவுல அது வரும்ன்றத பொறுத்துதான் இருக்கு. புரியலையே சார். அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கியா? 7வது படிக்கிற பசங்க மத்தியில அது தப்பா தான் தெரியணும், சரியா தெரியக்கூடாது. இதுல என்ன சார் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு காதல் எப்பவுமே கரெக்ட் தானே சார்? மண்ணாங் கட்டி நாளைக்கு கைபாம் வந்து டப்பாசு மேல காதல் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவ சார்? இப்ப தெரியுதா நான் எதுக்கு பயப்படுறேன்டு? அது தப்பு தான் சார். அது தப்புன்னு நான் சொல்லணும்ல, சொல்ற நிலைமையில நான் இருக்கணும் இல்ல. இங்க பாரு உருவி, அந்த மாதிரி சொல்ற சமயத்துல அதை சொல்ற தகுதி நம்மளுக்கு இருக்கணுமா வேணாமா? நம்ம தப்பா இருந்தோம்டா என்ன சொல்லுவான்? சார் போங்க சார், நீங்களே சமிதா டீச்சர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க பண்ணா தப்பு இல்ல, நாங்க பண்ணா மட்டும் தப்பான்னு அவங்க கேட்டா அப்ப என்ன சொல்லுவ? சார், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு சொன்னா இப்ப வரைக்கும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்டா அப்படி ஆரம்பிக்கிற எல்லாமே கடைசியில காதலான முடிஞ்சு தொலையுது. நானும் சமிக்தாவும் நல்ல நண்பர்கள், கடைசி வரைக்கும் நாங்க நல்ல நண்பர்களாவே இருந்தா அது பசங்களுக்கு நட்பு மேல நல்ல ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு நடுவுல நாங்க காதல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா இது அந்த பசங்களுக்கு தப்பான உதாரணமாலையா போயிடும். அவங்க தான் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்கடா, நீயும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றிய குருவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்துட்டேன், நாட்டு விட்டு நான் வந்துட்டேன். கைபாமே, இந்த பால நல்லா பாத்துக்கோ. ஏன்டா? ஏன்னா இதான் நீ அவுட் ஆக போற பாலு. நீ இந்த பால கடைசியா பாத்துக்கோ. ஏன்? நான் அடிக்கிற அடியில இந்த பால் கிரவுண்ட் விட்டு தாண்ட போகுது. பாத்துருவோமா? நான் ஜாகிர் காண்ற. நான் டோனிடா. பாப்போம் பாப்போம். பேசாம பால போடு. போடுற. வாயிலே சவுண்ட் விட்டா போதாது, பால் ஒழுங்கா போடணும். பால் எங்கடா போச்சு? தெரியலடா. டேய், பின்னாடி நிக்கிற நீ தானே பிடிக்கணும். பால் இவனுக்கு போட்டா பிடிக்கலாம், வேற எவனுக்கு போட்டா எப்படி பிடிக்கிறது? டேய், முதல்ல பால தேடி கண்டுபிடிங்கடா, அப்புறம் இல்ல. நான் கைப்பமே, அப்ப அவ்வளவுதானா? டேய், ட்ரிங்க்ஸ் பிரேக்டா. வாங்க போலாம். கைவம் சூப்பரா அடிச்சடா. தேங்க்ஸ்டா. கண்ணா, கேட்டுச்சு நாங்க பண்ண கூத்துலா? என்னாச்சு? என்ன கண்ணா, இவ்வளவு நேரம் நாங்க பேசினதே கவனிக்கலையா? இல்ல, வேற ஒன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசனை? ஒன்னு கேள்விப்பட்டேன், அது பத்தி உங்ககிட்ட பேசணும். என்னன்னு சொல்லு கண்ணா. அண்ணாச்சி ஒரு புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறாருல? ஆமா, ஒளிரசு. அது ஒரு காமெடி ஸ்கூல் கண்ணா. அண்ணாச்சி தலையும் கண்ணாடியும் அந்த ஸ்கூல்ல ஒர்க் அவுட் ஆகுது கண்ணா. நம்ம ஸ்கூல்ல இருந்து 6 வாத்தியாருங்க அங்க போயிட்டாங்க. ஆமா கண்ணா, அந்த கோழி, டைனமண்டைய, மாம்பழம் இங்க எல்லாரையும் நம்ம எச்சமே தூக்கலான்னு இருந்தாரு. எப்படியோ அவங்களே எஸ்கேப் போயிட்டாங்க. நல்லதா போச்சு. பசங்க வேற நிறைய பேர் போறாங்களாம். போனா போட்டோங்கண்ணா, போனா நல்லதுனே. ஆமாண்டா, கிரிக்கெட் பேட்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். ஏன் கண்ணா இதுக்கா ஃபீல் பண்ற? இல்ல, நம்ம கிளாஸ்ல இருந்து. நம்ம கிளாஸ்ல இருந்து யாரும் போக மாட்டாங்க. போறாங்க. யாரு கண்ணா? அந்த மணி பஸ் வாங்கினா அவங்க அப்பாவுக்கு பேரு லாட்ல பகுதாசன் நினைப்பு. அவன் போனா போட்டு விடு. இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போறாங்கடா. என்னங்கண்ணா சொல்ற? ஆமா. டி, அதான் நீ மின்னல் வரலன்னு நினைக்கிறேன். மின்னல் இல்லடா. அப்புறம் வேற யாரு? கேமியும் வாட்டர் டேங்கும்.
கண்ணா நிஜமா சொல்ற? சனிதான் அழுதுட்டே வந்து சொல்லிச்சு. அது எப்படி போவாங்க? என்ன வளராங்களா அவங்க? கிளாஸ்லயே அவங்க 2 பேர் தான் ஒழுங்கா படிப்பாங்க. அவங்கள அமிச்சு நம்ம டிங்கி அடிக்கிறதா? பாவண்டா, அவங்க அப்பா சொல்றப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? முடியாதுன்னு சொல்லணும். திட்டுவாங்க, அடிப்பாங்கல்ல. எப்படி இந்த அப்பனுங்க அடிக்கதான் செய்வாங்க. ஃபெயில் ஆனா ஏன்டா 35 மார்க் எடுக்கலன்னு அடிப்பாங்க. அதே 35 மார்க் வாங்கினா ஏன்டா 50 மார்க் வாங்கலன்னு அதுக்கும் அடிப்பாங்க. அதே 99 மார்க் வாங்கினா ஏன்டா 1 மார்க் குறைஞ்சிச்சின்னு அதுக்கும் போட்டு அடிப்பாங்க. கரெக்டா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாம கலாடா பண்ணணும். அவங்களால முடியல போல இருக்கு. கைபுமே கேபி அவங்க பாண்டில சாணி அடிச்சிடலாமா? என்னடா சிரிக்கிறீங்க? டேய் அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. நிறைய போய் மிரட்ட வேண்டியதுதான். வாட்டர் டேங்க் வீட்ல போய் பசங்க பேசினப்போ அவங்க அப்பா முடியாதுன்ட்டாராம். என்னைக்கு இந்த அப்பெல்லாம் செல பேச்சு கேட்டிருக்காங்க. 2 போடு போட்டுதான் புரிய வைக்கணும். ஸ்டாலின் சாருக்கு இந்த மேட்டர் தெரியுமா கண்ணா? ஆமா, ஸ்டாலின் சார் தெரிஞ்சா அவரே தீர்ப்பு சொல்லிடுறாரு. அதான் கேட்டேன். இன்னும் தெரியாது. இதுக்கெல்லாம் சார் எதுக்கு? நம்ம பவர் ஸ்டார் குருவே போதும். ஏன் அப்படி? ஏன்னா நான் அவன் நண்பன். பரவாயில்லடா, அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பம் மாதிரி ஸ்டாலின் சாருக்கே அட்வைஸ் பண்ணீங்களாமே. குருவி சொன்னா சரி, ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு? பசங்களா போய் வேலையை பாருங்கன்னா சொல்லிட்டாரு சார். சொன்னா கோவிக்க மாட்டீங்களா? சொல்றா. ஸ்டாலின் சார் எங்க கண்ணு மாதிரி சார். எங்க கண்ணையும் உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் சார் பார்க்கணும். பரவாயில்லடா, 50 வருஷம் ஆனாலும் பாசமர டயலாக்க பழிச்சுன்னு சொல்றீங்களே. சார் மிஸ் வராங்க சார். டேய் நீ கிளம்புங்க. சம்யுக்தா, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் இருந்தா தான் உங்களை பார்க்க வரணுமா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா. ஸ்டாலினும் நீயும் வேற நேரத்துல வெட்டியா பேசி நான் பார்த்ததில்ல. அதான் ஒரு கெஸ் அடிச்சு பார்த்தேன். கரெக்டா இல்லையா அதை மட்டும் சொல்லு. கரெக்ட் தான் சார். நானும் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுமா. சார் என்னம்மா, லீவா எடுத்துக்க. உனக்கு இல்லாத லீவா? ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சதும் நானே உனக்கு 2 நாள் லீவ் தந்திருக்கணும். ஆனா நான் மறந்துட்டேம்மா. சார் இது லீவ் லெட்டர் இல்ல. அப்ப வேற என்ன லெட்டர்? வாங்கி பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். ஓகே. அந்த லெட்டரா? நானே கொடுத்துறேம்மா, நானே கொடுத்துறேன். என்ன சார் சொல்றீங்க? எதை யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஸ்டாலினுக்கு லெட்டர் தானம்மா. அவன் நம்ம பையன். உன் மனசுல இருக்கிறது பூரா லெட்டர் எழுதியிருக்க. அதானே, நான் பாத்துக்கிறேன், நீ குடும்பா. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இது என்னோட ராஜினாமா லெட்டர். அட போம்மா சம்யுக்தா, எப்பவுமே விளையாட்டு தானா? பிடி டீச்சர்னா பேசும்போதெல்லாம் விளையாடணுமா? அம்மா திடீர்னு ஏன் ராஜினாமா? ஏற்கனவே நான் சொன்னது தானே சார். தெரியுமா, ஆனா இவ்வளவு சீக்கிரம்? சார் இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம 15 நாள் முன்னாடி லெட்டர் தரது ஃபார்மாலிட்டி தானே சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விடுமா. இப்ப நீ ஏன் போகணும்னு அடம் பிடிக்கிற? உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தப்பா. வந்த கொஞ்ச நாள்லயே பசங்களை மாத்திட்டேன், கப்பு வாங்க வச்சேன். நீ ஸ்டாலினை போல ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பேன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப என்ன பண்றதே எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. சார் நான் இது விருப்பப்பட்டு எடுத்த முடிவில்லை சார். அது உங்களுக்கே புரியும். இதுக்கு மேலேயும் இங்க வேலை செய்ய முடியும்னு எனக்கு தோணல சார். இல்லம்மா, நான் வாங்க மாட்டேன். இதை விடு. இப்ப பசங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏம்மா, ஸ்டாலின் மட்டும்தான் உனக்கு முக்கியமா? அப்படித்தானே? இல்ல சார், அப்படி இல்ல சார். அப்ப வேற எப்படிமா சொல்றது? இப்ப நீ வேணான்னு போனா நீ இப்ப பண்றதுக்கு அப்படித்தானே அர்த்தம்? சார் எப்படியும் ஸ்டாலின் இல்லைன்னா நான் அம்மா பார்த்த கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை இந்த ஊர்ல வந்து வேலை பார்க்க சொல்றது நியாயமான விஷயமே இல்ல சார். என்னோட இதே வேலையை என்னால இந்த ஸ்கூல்ல கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது. அதான் உண்மை. என்னால நீ சொல்ற எந்த காரணத்தையும் ஏத்துக்க முடியாதுமா. எனக்கே எப்படின்னா, பசங்க பாவம்மா. அவங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எனக்கு வேற வழி தெரியல சார். எனக்கு ஒரு துணை வேணும். அது ஸ்டாலினா இருந்தா நான் அவனோட சேர்ந்து இதே வேலையை நான் ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன். ஒருவேளை அது வேற யாராவதா இருந்தா அவங்களோட சேர்ந்து வேற ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு உதவி செய்ய போறேன் சார். அவ்வளவுதான். நீ எங்க இருந்தாலும் 4 பேருக்கு நல்லதான் பண்ணுவ, அது எனக்கு தெரியும். அந்த நல்லதை நீ நம்ம ஸ்கூலுக்கு பண்ணணுதாமா நான் ஆசைப்படுறேன். சம்யுக்தா, கொஞ்சம் டைம் கொடுமா. நான் ஸ்டாலின்ட்ட பேசுறேன், பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேம்மா. இல்ல சார், அவன் முடிவை மாத்திப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. உனக்காக இல்லைனாலும் பசங்களுக்காகவாவது அவன் இதை பண்ணியே ஆகணும். உன்னை பிடிக்கிறேன்னா பரவாயில்ல, பிடிச்சுத்தானமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அவன் அடம் பிடிக்கிறான்?
அவனுடைய முட்டாள்தனமான கொள்கையால நான் ஒரு நல்ல டீச்சரை இழக்க முடியாதுமா. பார்க்கலாம் சார், எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஸ்டாலினோட சேர்ந்து வாழ்க்கை பூரா இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல சார். அது கண்டிப்பா நடக்குமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா. நான் தான். என்னது, என்ன சமைக்கணுமா? ஆமாம்மா, ரொம்ப முக்கியம் இது. அதையும் நான் தான் சொல்லணுமா? எதையோ ஒன்று பண்ணி வைமா, நான் வந்து கொட்டிக்கிறேம்மா. நீ முதல்ல போன வை வை. வர சும்மா. சார் குட் மார்னிங் சார். யாரு சார் போன்ல இந்த ஒரு வருத்திட்டு இருக்கீங்க? வீட்டில் இருந்தான்ப்பா. என்ன சார் ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு சவுண்டா பேசுனீங்க? பிரச்சனை எதுவும் வந்துடாதா? அது ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன்ப்பா. சாயங்காலம் வீட்டுக்கு போனா தான் ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் தெரியும். ஆனா வீடு மனைவி மக்கள்னா இப்படி அப்படி இருந்தா சந்தோஷம் தானே. ஆனா இங்கதான் ஒரே டென்ஷன் பா, தாங்க முடியல. என்ன சார் டென்ஷன்? நம்மளே குருவி சேர்க்கிற மாதிரி பசங்களை சேர்த்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அவங்களையே லம்பாவே இந்த அண்ணாச்சி எடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயா. சார் அதெல்லாம் பசங்க போக மாட்டாங்க சார். பசங்க போக மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பனுங்க நாளே யோசிப்பானுங்கள்ல. ஹோலி ரோஸ் இங்கிலீஷ் ஸ்கூலு, ஹோலி ரோஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்னு மைக்கு கட்டி அலறானுங்க. அதுவும் நம்மள வெறுப்பேற்ற முன்னே நம்ம வீட்டுக்கு முன்னால நின்று அலறானுங்க, வெறுப்பேத்துறானுங்க. என்னமோ வெள்ளக்காரனே வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதிரி. உள்ள இருக்கவன் கந்தசாமி, மாடசாமி, பேச்சு முத்து. ஆனா வெளியே சொல்றது இங்கிலீஷ் ஸ்கூல். அவங்க ஜெயிக்க முடியாது சார். உனக்கு நம்ம ஊர்க்காரங்களை பத்தி தெரியல ஸ்டாலின். மம்மி டாடின்னு இவங்களை பார்த்து கூப்பிட்டா போதும், பிள்ளைங்க சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு புலகாங்கி அணைஞ்சிருவாங்க. காலேஜுக்கு போற வரைக்கும் இந்த 2 வார்த்தையை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் சுட்டு போட்டாலும் வராது. அது வேற விஷயம். சிரிக்காதப்பா, இதுல ஓ பிரச்சனை வேற. நான் என்ன சார் பண்ண? நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியா, அதுதானே பிரச்சனை சார். இந்தா இத பாரு. சார் என்ன சார் இது? என்ன கேட்டா இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். சார் எப்ப சார்? எப்பங்கிறது முக்கியம் இல்லையா, இதுல என்ன விஷயம் இருக்குங்கிறதா முக்கியம். என்ன சொல்ல போற? சார் நீங்க வேண்டாம் பேசி பாருங்க. நான் பேசிட்டேன் ஐயா. என்ன சார் சொல்றாங்க? நான் உங்ககிட்ட பேசணும் சொல்லுது. சார் ஏன் சார் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? யாரு? அவளா? அடம் பிடிக்கிறது நீயா அவளா? நான் இல்லைன்னா மற்ற எதுவுமே வேணாம் மாமா. ஸ்டாலின் கோவப்படாம கொஞ்சம் யோசி. அவ எப்படி இங்க ஆயுசு பூரா வேலை செய்ய முடியும்? சார் அவ சைட்ல நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றேன்ப்பா. என்ன சார் நீ புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஸ்டாலின் ஒவ்வொரு வாத்தியாரா அண்ணாச்சி ஸ்கூலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல சம்யுக்தா மாதிரி ஒரு டீச்சரை இழக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லப்பா. புரியுது சார், ஆனா ஒரு சம்யுக்தா மாதிரி கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். நமக்கு கிடைச்சிருக்கா. கிடைச்ச ஒரு நல்ல டீச்சரை நம்ம பாலிசி அது இதுன்னு சொல்லி தொலைச்சிடக்கூடாது. நீ ஒரு பெரிய ரோல் மாடல் தான். இருந்தாலும் உன்னை விட பொண்ணுங்களை சம்யுக்தாவால தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவ தனியா எதுவும் செய்யணும்னு இல்ல, அவ சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையே இந்த பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய முன்னுதாரணம்ப்பா. அது உண்மைதான் சார். ஆனா அவ இந்த ஸ்கூல்ல இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு சார். இந்த பசங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. இந்த ஒரு உதவி நீ பண்ணித்தான் ஆகணும் சார். உன்னோட பாலிசி முக்கியமா இல்ல பசங்களோட நன்மை முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. சார் அது தப்பு சார். அது சரி தப்புன்னா நான் சொல்லல, அதை பத்தி ஆர்கியூ பண்ணவும் நான் விரும்பல. சம்யுக்தா ஸ்கூல்ல இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த பாரு, பசங்களுக்காக நீ இந்த தியாகத்தை பண்ணித்தாப்பா ஆகணும். ஸ்டாலின், அத தியாகம்னா சொல்லக்கூடாது. உனக்கும் பசங்களுக்கும் ஒரு அருமையான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. முடிவு உன் கையில இருக்கு. ஒண்ணு, அவ கொடுத்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு அவளுக்கு ஓகே சொல்லு. இல்ல உனக்கு உன் பாலிசா முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சா இந்த லெட்டரை அழகங்கிட்ட கொடுத்து அவளை வேலையை விட்டு அனுப்பிச்சிரு. இந்த பாவத்துல எனக்கு பங்கில்லப்பா.